ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். உங்களுடைய கொஸ்டின்ஸ் பிஸ்னஸ் என்ன பத்தியான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்ததுல, கமெண்ட்ல வந்து செப்பரேட்டா வந்து என்கிட்ட கமெண்ட்லேயே ஆகட்டும், என்கிட்ட செப்பரேட்டாவும் கேட்டிருந்தவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆன்சர். இத வந்து நான் வந்து கொஞ்சம் கிளியரா, பொறுமையா உங்களுக்கு சொல்லணுங்கிறனால தான் வீடியோ வந்து அது போடாமயே இருந்தேன். எனக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்ததுல, மெயினா ஃப்ளூவன்ட்டா வந்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிகினரா நான் எப்படி பிகினரா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும்னா, அது உங்களுக்கு நான் சொல்றேன். நான் வந்து பிகினரா இருக்கும்போது நெறைய மிஸ்டேக் வந்து பண்ணுனேன். அது எனக்கு லாஸ் ஆச்சு. நான் அந்த பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணும்போது நான் அதில என்னென்ன கத்துக்கிட்டனோ, அத வந்துட்டு 2வதா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து அத எல்லாத்தையுமே இதில கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த விதமான துணியா இருக்கட்டும், ஜுவல்லரியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல தான் பிஸ்னஸ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்னோட ஃபர்ஸ்ட்டு ரூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல நம்மளோட அ ஸ்மால் அமௌண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா, திடீர்னு நம்மளால வந்து அத கன்டின்யூ பண்ண முடியல அப்படின்னா, நமக்கு அங்க பெரிய அமௌண்ட் வந்து லாக் ஆகாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் வந்து ஆன்லைன் பேஸ்டா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இத எல்லாமே கண்டிப்பா கிரியேட் பண்ணி அத எல்லாமே செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோகோ. நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் பண்றீங்களோ, அது ரிலேட்டடா உங்களுக்கு சம்மந்தமான ஒரு அழகான லோகோ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. 2வது வந்துட்டு ப்ராப்பரா இப்ப எல்லாமே ஸ்டார்ட்டிங்ல வந்து வாட்ஸ்அப் தான் குரூப் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டி குரூப் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நார்மல் குரூப் ஆனாலும் ஓகே தான். ஏன்னா நார்மல் குரூப்புங்கும்போது நெறைய இஷ்யூஸ் வர்றதுனால, கம்யூனிட்டி குரூப்புங்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணணும்னாலும் நான் வேணா யாராவது வேணும்னா கேளுங்க. உங்களுக்கு நான் செப்பரேட்டா கூட அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ்ல சொல்லிர்றேன். ப்ராப்பர் கிரியேட் யூடியூப் சேனல் ஆர் இன்ஸ்டாகிராம். இதுவுமே எங்க நெறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க முன்னாடி. அதுக்குமே வேணும்னாலும் நான் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா நான் வந்து சொல்றேன். அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எடுத்ததுமே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாமா? அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். எடுத்த ஒரு 6 ஆர் 1 இயர்க்கு வந்து ப்ராஃபிட்டே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்மால் அமௌண்ட்ல இறக்கியிருக்கோம். எடுத்ததுமே எல்லாமே விக்காது. கண்டிப்பா பெண்டிங் வரும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, கிடைக்கிற அமௌண்ட் ரிப்பீட்டா ரொட்டேஷன் பண்ணும்போது, நமக்கு நெறைய ஸ்டாக்ஸ் வரும். அது கிளியராக நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு ப்ராஃபிட் வந்து கிளியரா கிடைக்கும். ஆனா எடுத்த 6 டூ 1 இயர் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ 1 இயருக்கு ஆர் 6 மந்த்துக்கு நீங்க ப்ராஃபிட்டே எதிர்பார்க்காதீங்க. என்னக்காக நீங்க அந்த பிசினஸ் பண்றீங்க? நீங்க பிசினஸ் வந்துட்டு எல்லாரும் பண்றாங்கன்னு யோசிக்காம, நான் பண்ணணும், நான் ஏர்ன் பண்ணணும், நான் லைஃப்க்கு முன்னாடி போணும்னு நெனச்சு பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிசினஸ்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, குட்ஸ் இருக்குன்னு அத லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன கொண்டு போங்க. மெயினா நம்ம தெரிய வேண்டியது கரெக்ட்டான ஜென்யூனான ஹோல்சேலர்ஸ், டீலர்ஸ், மேனுஃபேக்சரர் நமக்கு கிடைச்சாங்கனாலே போதும். அது எங்க இருக்காங்க? எந்த இடத்துல எடுக்கணும்? அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா ஃபைண்ட் பண்ணுங்க. மெயின் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா, அத நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ப்ராடக்ட்ட நம்ம குடுக்கணும். நம்மளுமே நெறைய ப்ராடக்ட்ட பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிடிக்கிற அதே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 10 கஸ்டமருக்கு பிடிக்குதுன்னா, கண்டிப்பா வந்துட்டு இன்னொரு 10 கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்காமயே இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட நம்ம செய்யறக்கு ட்ரை பண்ணணும். மெயின் முக்கியமான ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ல இருக்கணும். எப்பவுமே அப்டேட்டாவே இருக்கணும். இப்ப என்ன ஆன்லைன்ல அப்டேட் போகுது, அதுக்கேத்த மாரி நம்ம யூனிக்கா கொண்டு வரணும், யூனிக்கா தேடணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியோட இருக்கணும். ஓகேங்களா? 5த் பாயிண்ட் அதுதான். குவாலிட்டி அண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, மத்த பேஜ்ல குடுக்கறத விட பெஸ்ட்டான பிரைஸ்ல நம்ம ஜட்ஜ் பண்ணி குடுக்கணும். அது நம்மளோட ப்ராஃபிட்டுக்கும் அடிக்காம இருக்கணும். எல்லா ஆர்டர்ஸுமே நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தா தான், நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்பனா தான் நமக்கு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம கரெக்ட்டா ஒரு ஹேண்டில்ல கொண்டு போக முடியும். ஸோ எல்லா ஆர்டர்ஸையுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு செப்பரேட் பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. 1க்கு 2 அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. ஒரு அக்கவுண்ட்ல ப்ராஃபிட்ட மாத்தி வைங்க. இன்னொரு அக்கவுண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட்ட மாத்தி வைங்க. அப்போங்கும்போது உங்களோட ப்ராஃபிட் அதாவது ஒரு 1/2 அன் ஹவர் 6 மந்த் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுகள நீங்க மாத்தி வைக்க ஆரம்பிச்சாகும்போது, உங்களோட உழைப்புக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏதாவது இஷ்யூஸ் வருது, டேமேஜஸ் வருது அப்படிங்கும்போது, அத கண்டு பயப்படாம, கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கு சொல்யூஷன் தான் தேடணும்.
கஸ்டமர் அன்பாக்சிங் வீடியோல உங்களுக்கு இஷ்யூ சொல்றாங்கன்னா, கண்டிக்காம நீங்க போனீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல கஸ்டமர மிஸ் பண்றீங்கன்னு தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ கஸ்டமர் அன்பாக்சிங் வீடியோ அதே மாரி ஏதாவது இஷ்யூஸ் சொல்றாங்கன்னா, அது நம்ம சைட்ல இருக்குன்னா, அத நம்ம கிளியர் பண்ணிடணும். கீப் சர்ச்சிங் ஃபார் நியூ டீலர்ஸ் ப்ராடக்ட். எப்பவுமே நம்ம எவ்வளோ ஹை லெவலுக்கு போனாலும், எவ்வளோ கீழ இருந்தாலுமே எப்பவுமே நம்மளோட மைண்ட் செட் எங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? என்ன விலையில கிடைக்கும்? எந்த ரேட்டுக்கு கிடைக்கும்? அது எவ்வளோ ரேட்டுக்கு நம்மளால விக்க முடியும்? அது இப்போ ஓடுமா? அப்படின்னு அத பத்தி எப்பவுமே திங்கிங் இருந்துட்டே இருக்கணும். முக்கியமா நம்மகிட்ட ஆர்டருக்கு கொடுக்கக்கூடிய நம்ம கஸ்டமருக்கு நம்ம ஜெனியூனாவும், ஆதென்டிக்காவும் இருக்கணும். அதாவது மீன்ஸ் வந்துட்டு நம்ம அவங்க நம்பிக்கையோட நம்மகிட்ட குடுக்குறாங்க அப்படிங்கும்போது, நம்ம நல்ல ப்ராடக்ட் அவங்களுக்கு குடுக்கணும். அதே சேம் டைம் அவங்க ப்ராடக்ட்ட கரெக்டான டைம்க்கு நம்ம குடுக்கவும் செய்யணும். இது எல்லாத்த விட மெயின் முக்கியம். நமக்கு இந்த பிசினஸ் எல்லாம் ரன் பண்றக்கு நம்மளோட ப்ராடக்ட்ட கொண்டு வர்றதுக்கோ, கொண்டு போகுறதுக்கோ எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா நம்ம லைஃப் பார்ட்னர் இருந்தாலே, நம்ம பிசினஸ் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு போகும். உங்களுக்கு இதுபடி ஏதாவது வந்துட்டு இனி மோர் என்குயரி இருக்கு, டவுட்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளியர் பண்றேன்.